வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 25th மார்ச் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் பார்த்துடலாம். மார்க்கெட் 2 நாளாக ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே வீடியோலையும் சொல்லியிருந்தேன், எஸ்டர்டே வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்ச் 23rd அன்னைக்கு, அதாவது கோவிட் பீரியடில் மார்க்கெட் வந்து ஒரு லோவர் ஃப்ரீஸ் வந்துச்சு 10%. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீஸை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 13% டவுன் ஆயிருந்துச்சு. ஸோ அன்னைக்கு வந்து பாட்டம், அங்கேருந்து மார்க்கெட்டு பவுன்ஸ் ஆகி நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. இதே சென்டிமெண்ட் இந்த 2026 ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு 23rd, அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே மண்டே வந்த லோ 22,470. ஸோ இங்கேருந்து பாட்டம் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு இந்த 2 நாளாக நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எஸ்டர்டே அண்ட் இன்னைக்கு 2 நாளாக சேர்ந்து நியர்லி 900 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாட்டம் அவுட்டா, ரியலாக பாட்டம் அவுட் ஆகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுமா? முக்கியமான நியூஸ் என்ன, ஈவெண்ட்ஸ் என்ன? நாளைக்கு, அதாவது நான் தேர்ஸ்டே வந்து ராமநவமி, நமக்கு ஹாலிடே. அகைன் ஃப்ரைடே தான் நமக்கு வந்து மார்க்கெட்டு. ஸோ ஃப்ரைடே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, வேறு என்ன முக்கியமான நியூஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 ஸ்டாக்கு, இந்த 2 ஸ்டாக்கு இப்போ நான் ரீசெண்டாக என்னுடைய ஹோல்டிங்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அதாவது நிறைய பேர் சொல்லுவீங்க, ஏங்க ரிசர்ச் அனலிஸ்ட்லாம் ஸ்டாக் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் செபி வந்து ரெகுலேஷனில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரிசர்ச் அனலிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் எல்லாமே வந்து ஸ்டாக் வந்து பை பண்ணலாம். ஆனால் அந்த பை பண்ணுறதுக்கு முதல்ல 15 நாளைக்கும் அதுக்கு அடுத்து 15 நாளைக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடாது கிளைண்ட்டுங்களுக்கு, அதாவது பெய்டு கிளைண்ட்டுங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல, நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, அதாவது ஃபீஸ் வாங்கிட்டு நான் சொன்னாதான் அது வந்து ரெக்கமெண்டேஷன். நான் ஃப்ரீயாக நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை புரிஞ்சுக்காங்க. ரைட். இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் இருக்குது. அதாவது வார் பற்றியான நியூஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் சின்ட்ராஸ் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, வார் வந்து நாங்கள் வந்து 5 நாளைக்கு வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம், இப்போ வந்து பீஸ் டாக் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு இந்த 2 நாளாக சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் அது வந்து யாருக்கிட்ட நடத்தினாரு அப்படிங்கிற நியூஸ் எதுவும் இல்லை. இந்த கலைபரத்துக்கு மத்தியில் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு நியூஸ் வந்துருக்குது. ஈரான் வந்து யூஎஸ் உடைய சீஸ்ஃபயர், அதாவது போர் நிறுத்தத்தை நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு அபத்தமாக இருக்குது, ஒரு லீகலாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க ஈரான். அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் வந்து சம் டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க யூஎஸ் கிட்ட. நாங்கள் வந்து சீஸ்ஃபயருக்கு நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் எங்களுடைய டிமாண்டை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சம் டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க. என்ன அவங்க வந்து டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ இந்த நடந்த வாரில் ஏகப்பட்ட லாஸ் ஆகிருக்குது எங்களுக்கு, அதை வந்து காம்பன்சேஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவதாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹார்முஸ் ஜோன் வந்து நீங்கள் வந்து தலையிடக்கூடாது, அது வந்து எங்களுடைய 100% அது எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும், நீங்கள் வந்து அதில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தேர்ட் பாயிண்டாக வந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் எங்களுக்கு வந்து செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து கேரண்டி நீங்கள் கொடுக்கணும், அதாவது எங்களை வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தேர்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்டாக வந்து எங்களுடைய பாலிஸ்டிக் மிசைல் வந்து அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து தலையிடக்கூடாது, நாங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் மிசைல் வந்து உற்பத்தி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த 4 டிமாண்டுக்கு நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சீஸ்ஃபயர் வந்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து ஈரானியனுடைய அஃபீஷியல் பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து இங்கே இருக்கிற அஃபீஷியல்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறான்னு சொல்கிறாரு, ஆனால் ஒரு பக்கம் வந்து அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இது வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு நடவடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பீஸ்டாக்கு அவர் சொல்கிறாரு, அட் த சேம் டைம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வந்து அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க
அவங்களுடைய ட்ரூப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு சம் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈரானுடைய அஃபீஷியல் துருக்கி, பாகிஸ்தான், எகிப்து இந்த நாடுகிட்ட இவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நியூஸ் வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அந்த 15 பாயிண்ட்ஸை நான் வந்து ஈரான்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் வந்து வேர்ல்டில் ஃபஸ்ட்டு நாடாக வந்து பிலிப்பைன்ஸ் வந்து என்ன டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நேஷனல் எனர்ஜி எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாடாக பிலிப்பைன்ஸ் வந்து அவங்ககிட்ட வந்து எங்ககிட்ட எரிபொருள் இல்லை அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து குவைத் பெட்ரோலியம் சிஇஓ வந்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, இந்த சீஸ்ஃபயர் நடந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 2 to 3 monthsக்குள்ள எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக நாங்கள் கொண்டு வந்துடுவோம். இதுக்கு முன்னாடி எப்படி ப்ரொடக்ஷன் இருந்துச்சோ அந்த மாதிரி கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு குவைத் பெட்ரோலியம் சிஇஓ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற வார் பற்றியான முக்கியமான செய்திகள். இன்னும் நாளைக்கு வந்து நமக்கு ஹாலிடே. இந்த நாளைக்கு நைட்டு வரைக்கும் என்னென்ன நியூஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை ஓப்பனிங் இருக்கும். பட் வெள்ளிக்கிழமைனாலே நமக்கு வந்து பயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எனிவே எஸ்டர்டே பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டு அதாவது 1% ஹையில் போயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 1.5% ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 3% ஜாப்பனீஸ் நிக்கி ஹையில் போயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் 1%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 1.5% ஹையில் போயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 300 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் தான் ஓப்பன் பண்ணிச்சு. இன்னைக்கு ஓப்பன் ஆன லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,100 நியர்லி ஓப்பன் ஆகிட்டு 23,460 இன்னைக்கு வந்து இருக்கிற ஹை. பட் ஹையில் வந்து 150 பாயிண்ட்ஸ் நியர்லி டவுன் ஆயிருக்குது. 23,300 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,205 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. 1.63%, 75,273 செட்டில் ஆகுது. நிஃப்டி 394 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. 1.74%, 23,306 செட்டில் ஆயிருக்குது. ப்ராட் இண்டிசஸை பொறுத்தவரை மிட் அண்ட் ஸ்மால் கேப் 2.5% ஈச் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எஃப்எம்சிஜி, பியூசி பேங்க், மெட்டல் எல்லா செக்டாருமே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகுது. மெயினாக வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ் 3.5% ஹையில் க்ளோஸ் ஆகுது. ஸோ மினிமம் 2%, மேக்ஸிமம் 3.5% வரையும் செக்டார் வைஸ் வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது பிஎஸ்சியில் வந்து லிஸ்டிங்கான டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 430 லட்சம் கோடி. ஓகேங்களா? ரைட். ருப்பி இன்னைக்கு 93.98 வந்து செட்டில் ஆகுது. ஆல் டைம் லோவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியன் ஆயில் சேர்மேன் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஷார்ட்டேஜ் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியன் நேச்சுரல் கேஸ் கான்ட்ராக்டு நெக்ஸ்ட் குவார்ட்டர் வந்து ஃபியூச்சரில் வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிரெண்ட் குரூடும் வந்து கம்மிங் சூன் ஃபியூச்சரில் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே வந்து நேச்சுரல் கேஸு, பிரெண்ட் குரூடு, ஆல்ரெடி வந்து கோல்டு வந்து லிஸ்டிங் பண்ணிட்டாங்க ஃபியூச்சரில். ஸோ இது எல்லாமே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா எம்சிஎக்ஸ் வந்து இதில் வந்து ட்ரபிள் ஆகும். ஏன்னா இப்போ வந்து இந்தியன் கமாடிட்டி மார்க்கெட்டில் வந்து 85% ஷேர்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா எம்சிஎக்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது எல்லாமே உள்ளே கொண்டுட்டு வராங்க, அக்ரி ப்ராடக்ட் எல்லாமே வந்து டெரிவேட்டிவ்ல கொண்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் எம்சிஎக்ஸுக்கு சம் ட்ரபிள் ஆகும். ஓகேங்களா? கோல்டு $4,560 வந்துருச்சு. அதாவது சீஸ் ஃபயர் அப்படின்னு சொன்னதுன்னா கோல்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. லைக் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்தாலோ $4,100 வந்துச்சு. அங்கேருந்து கிட்டத்தட்ட சும்மா ஒரு 2 மணி நேரம் தான் அந்த ரேஞ்ச் இருந்துச்சு. அந்த ரேஞ்சில் வந்து பவுனு 99,500 இருந்துச்சு. அந்த 2 மணி நேரத்துலேயே கிட்டத்தட்ட 3 தடவை ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நகைக்கடைக்காரங்க பொறுத்தவரையும் ரேட்டு குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கோல்டு ரேட்டை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு நாளைக்கு காலையில் மணி 10 மணிக்கு ஒரு தடவை, மதியம் 3 மணிக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது கோல்டு ரேட்டு இறங்கும் போது அவங்க ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது 2 டைம் தான். ஆனால் கோல்டு ரேட்டு ஏறிச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 தடவை இல்லை 5 தடவை கூட ரேட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க.
இது வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மண்டே அன்னைக்கு அதுதான் நடந்துச்சு. $4,100 வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கோல்டோட பிரைஸ் வந்து குறைச்சாங்க. 99,500 வந்துச்சு. அதாவது $12,430 கிராம் வந்துச்சு. அதுக்கு அடுத்து உடனே வந்து இங்க ட்ரம்ப் தான் வந்து சீஸ் ஃபயர்னு சொல்றாருல்ல, அந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் வரும்போது மணி 4 மணிக்கு ஒரு தடவை ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து யூஎஸ் மார்க்கெட்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. இங்க கமாடிட்டிலயும் வந்து ரேட்டு கோல்டுலாம் இன்க்ரீஸ் ஆகுது. உடனே 6 மணிக்கு ஒரு ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்க. 8 மணிக்கு ஒரு ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட மார்க்கெட்டு பவுன்ஸ் ஆகும்போது 3 தடவை ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நகைக்கடைக்காரங்க. ஸோ இதெல்லாம் யாரும் ரெகுலேட் பண்றதுக்கு யாரும் இல்லையாட்டுருக்குது. காலையில 10 மணிக்கு ஒரு தடவை, ஈவினிங் 3 மணிக்கு ஒரு தடவை, இந்த 2 தடவை தான் ரேட் சேஞ்ச் பண்ணணும். அனாவசியமா வந்து ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவைலாம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, டிக்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரெகுலேட் பண்ணணும் நகைக்கடைக்காரங்க எல்லாம். பட் அதெல்லாம் யாரும் வந்து ரெகுலேட் பண்றது இல்லை. ஓகே, அதுக்கடுத்து வந்து டாலர் இண்டெக்ஸ் 99.4ல இருக்குது. 10 இயர் பாண்ட் ஈல்டு 4.33ல இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு 400 பாயிண்ட்ஸ் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு, போஸ்ட் மார்க்கெட் போட்டு ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் 2 ஸ்டாக் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் சொன்னேன் பார்த்தீங்களா? அது வந்து எந்த ஸ்டாக் அப்படின்னா பஜாஜ் ஃபைனான்ஸ். பஜாஜ் ஃபைனான்ஸ் 830 ஆர் 840 ருபீஸ் வந்துச்சு. அந்த ரேஞ்சில் அக்யூமுலேட் பண்ணேன். அதே மாதிரி லார்சன் அண்ட் டூப்ரோ 3420 அரௌண்ட் வந்துச்சு. ஸோ அந்த ரேஞ்சில் நான் வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஸ்டாக்குமே நான் வந்து ஃபார் லாங் டேர்முக்கு அக்யூமுலேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் பேஸ்டு தான் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் இருக்குது. லைக் மண்டே வந்த லோ வந்து எக்காரணத்தை கொண்டு பிரேக் ஆகக்கூடாது. அது வந்து ஒரு பாட்டம் அவுட்டாக இருக்கணும். இங்கேருந்து ஏறிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸே இருக்குது. ஏன்னா ஓவராக இறங்கிடுச்சு நம்ம மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட 12-13% இறங்கிடுச்சு ஆல் டைம் ஹைலேருந்து. மற்ற மார்க்கெட் எல்லாமே இறங்குச்சு. ஆனால் அது எல்லாமே வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. 2025ல நல்லாவே இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட்டு தான் இறங்குச்சு. ஆனால் நம்ம மார்க்கெட் ஏறாத மார்க்கெட்டு இறங்குச்சு. அப்படிங்கிறனால இன்னமும் இறங்குச்சு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கதறிக்கிட்டு ஓடிடுவாங்க. ஏற்கனவே அப்படிதான் இருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆனது. இப்போ வெள்ளிக்கிழமை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,500ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒருவேளை 23,500க்கு மேலே போகிற பட்சத்தில் 23,800 வரைக்கும் போகிறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இருக்கிற சப்போர்ட் 23,000. ஸோ 23,000க்கு கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 22,750 தென் 22,500. ஸோ வெள்ளிக்கிழமை என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். வியாழக்கிழமை அதாவது நாளைக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட் நியூஸ் ஈவெண்ட்ஸு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தேர்ஸ்டே ஈவினிங் நான் வந்து போஸ்ட் மார்க்கெட் போட்டு அதாவது வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கோல்டுடைய டாலர் பார்த்துட்டு இருக்கிறோம். கோல்டு வந்து இன்னைக்கு வந்து $4,600 வந்தது. இப்போ வந்து $4,550 நியர்லி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது திங்கட்கிழமை வந்துள்ளோ $4,080. ஸோ இங்கேருந்து இப்போ வந்து பவுன்ஸ் ஆகிருக்குது. ஒரு வேளை இது வந்து இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிற டைம் இது போகுது அப்படிங்கும்போது $4,650ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா $4,400. $4,400 கீழே வரும்போது செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நிஃப்டி இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து திங்கக்கிழமை வந்தாலும் ஒரு பாட்டம் அவுட் 22,470. இப்போ நியர்லி 900 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி வந்து ஹைக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நியர்லி 1000 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ இருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,500. 23,500க்கு மேலே போகும் பட்சத்தில் 23,800ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,000. ஸோ 23,000ங்கிறது சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,750ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.